அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 கனமொழி பாடத்தலைப்பில் பயிற்சி 1.2 4வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 4. பின் வருவனவற்றில் எவை வெற்று கணம் எவை ஓருறுப்பு கணம் என காண்க. ஒரு 4 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கணக்குலையும் ஒவ்வொரு கணம் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் கணக்கில் கணம் ஏ சமம் அதனுடைய உறுப்புகள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என் 1 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 2. இப்போ இந்த கண கட்டமைப்பு முறையில் கொடுக்கப்பட்டிருக்கும் கணத்தை பட்டியல் முறைக்கு மாற்றி எழுதுனதுக்கப்புறம் தான் இந்த கணம் ஏ ஆனது வெற்று கணமா அல்லது ஓருறுப்பு கணமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இரண்டாவது கணக்கு பி சமம் 2. பாருங்கள், விவரித்தல் முறையில் இந்த கணம் கொடுத்துருக்காங்க. 2ஆல் வகுப்படாத அனைத்து இரட்டைப்படை இயலெண்களின் கணம் பட்டியல் முறைக்கு மாற்றி எழுதணும். மூன்றாவது கணக்கு கணம் சி சமம் 0 அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்குது. நான்காவது கணக்கு டி சமம், இதுவும் விவரித்தல் முறையில் கொடுத்துருக்காங்க. 4 பக்கங்களை உடைய முக்கோணங்களின் கணம். இப்போ முதல்ல வெற்று கணம்னா என்ன, ஓருறுப்பு கணம்னா என்ன அப்படின்றதுக்கான வரையறை பார்த்துடலாம். எந்த ஓர் உறுப்பும் இல்லாத கணம் வெற்று கணம் எனப்படும். அந்த வெற்று கணத்தை இந்த மாதிரி குறிக்கலாம். வெற்று கணம், இன்மை கணம், வெறுமை கணம் எல்லாம் ஒன்று தான். இங்கிலீஷில் எம்டி செட், நல் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஓர் உறுப்பை மட்டுமே உடைய கணம் ஓருறுப்பு கணம் எனப்படும். அந்த கணத்தில் ஒரே ஒரு உறுப்பு மட்டும்தான் இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு செக் பண்ணி பார்த்துடலாம். கணம் ஏ சமம் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் லெட்டர் என். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த உறுப்புகள் இயலெண்களை குறிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அந்த உறுப்பானது 1ஐ விட பெரியதாகவும் 2ஐ விட சிறியதாகவும் இருக்கும். இப்போ இயலெண்களின் தொகுதி நமக்கு நல்லாவே தெரியும். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்போ என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ் ஆனது 1ஐ விட பெரியதாக இருக்கணும். இப்போ 1ஐ விட பெருசுனா 2 3 4ன்னு போயிட்டுருக்கோம். ஆனால் 2ஐ விட சின்னது, 1க்கும் பெருசு 2க்கும் சின்னது அப்படிங்கும்போது இயலெண்கள் எதுவுமே இல்லை. இப்போ கணம் ஏ சமம் எந்த உறுப்புமே கிடையாது, வெற்று கணம். 1ஐ விட பெரிதாகவும் 2ஐ விட குறைவாகவும் உள்ள இயலெண்கள் கிடையாது. இந்த ஏ என்ற கணத்தில் உறுப்புகளே அமையாது. ஸோ ஏ என்ற கணம் வெற்று கணம். அடுத்தது இரண்டாவது கணக்குக்கான ஆன்சர் பார்க்கலாம். கணம் பி விவரித்தல் முறையில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, 2ஆல் வகுப்படாத அனைத்து இரட்டைப்படை இயலெண்களின் கணம். முதல்ல இயலெண்கள்னால் என்னென்னு பார்க்கலாம். அதில் இரட்டைப்படை இயலெண்கள், இப்போ இயலெண்கள் மேலே தான் பார்த்தோம் இல்லையா. இப்போ இரட்டைப்படை இயலெண்கள் எப்படி அமையும்னா 2, 4, 6, 8, 10, 12 அப்படின்னு முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். 2ஆல் வகுப்படாத, 2ஆல் வகுப்படக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய 1ஆம் இலக்கங்கள் 2, 4, 6, 8, 0 முடிஞ்சிருக்கணும். இந்த இரட்டைப்படை இயலெண்கள் அனைத்துமே 2, 4, 6, 8, 0 தான் முடியும். ஆகவே அனைத்து இரட்டைப்படை இயலெண்களும் 2ஆல் வகுப்படும். 2ஆல் வகுப்படாத அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி ஒரு எண் கிடையாது. ஸோ கணம் பி என்பதும் வெற்று கணம் தான். வெற்று கணத்தை இந்த மாதிரி சொல்லலாம், அல்லது இந்த குறியீட்டிலையும் சொல்லலாம். எனவே கணம் பி என்பதும் வெற்று கணம். அடுத்தது மூன்றாவது கணக்குக்கான ஆன்சர் பார்க்கலாம். மூன்றாவது கணக்கு கணம் சி பட்டியல் முறையில் தான் கொடுத்துருக்காங்க. 2 கன அடைப்புக்குறிக்குள்ள ஒரு 0 அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. ஆகவே இது ஓருறுப்பு கணம். கணம் சியில் 0 என்ற ஒரே ஒரு உறுப்பு மட்டும் உள்ளமையால் கணம் சி என்பது ஓருறுப்பு கணம் ஆகும். உறுப்பாக எது அமைந்தாலும் சரி, ஒரு உறுப்பு இருந்ததுனாவே அது ஓருறுப்பு கணம் தான். இப்போ கன அடைப்புக்குறிக்குள்ளே இந்த இன்மை கணத்துக்கான ஒரு சிம்பிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் ஓருறுப்பு கணம் தான். அடுத்தது 4வது கணக்கு டி என்ற கணத்தை விவரித்தல் முறையில் சொல்லியிருக்காங்க. 4 பக்கங்களை உடைய முக்கோணங்களின் கணம். இப்போ முக்கோணம் அப்படின்னாவே 3 பக்கங்கள் தான் பெற்றிருக்கும். முக்கோணத்துக்கான வரையறையை 3 பக்கங்களை கொண்ட ஒரு மூடிய உருவம் முக்கோணம் எனப்படும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எல்லா முக்கோணத்துக்கும் 3 பக்கங்கள் தான் இருக்கும். 4 பக்கங்கள் இருந்ததுன்னா அது நாற்கரமாக மாறிடும். நாற்கரத்திலேயே சிறப்பு நாற்கரங்கள் சதுரம், செவ்வகம்,
சாய் சதுரம், சரிவகம், இணைகரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆகவே 4 பக்கங்களை உடைய முக்கோணங்களின் கணம் வெற்று கணம் தான். அப்படி ஒரு உருவம் இல்லை. இப்போ முக்கோணத்துக்கு 4 பக்கங்களே கிடையாது. ஸோ அதுவும் ஒரு இன்மை கணம்தான். எனவே கணம் டி என்பது வெற்று கணம். அவ்வளோதான் ஆன்சர். பயிற்சி 1.2 5வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.